வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் செய்தது இது தியாகம் அல்ல, துரோகம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அரியாங்குப்பம் தொகுதி வேட்பாளர் கனக சுப்புரத்தினம் தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இனி விரிவான செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் செய்தது இது தியாகம் அல்ல, துரோகம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக LJK இணைந்து ஒற்றுமையாக மக்களை சந்தித்து புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டுவதற்காக மக்கள் ஆதரவை வேண்டி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றோம். பிரதமர் மோடியின் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறைவான காலத்தில் எந்தவித இடையூறும் இல்லாமல், ஒரு பைசா கூட இடையில் என்றும் போகாமல் நேரடியாக மக்களுக்கு சென்றது. மத்திய அரசின் மிக முக்கியமான அனைத்து திட்டங்களும், குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் 100% இலக்கு குறிக்கோளை நோக்கி பணியாற்றி உள்ளது. இந்த வளர்ச்சி பயணம் தலைவராமல் இருக்க இந்த அரசு தொடர வேண்டும். இதனை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளும் என்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் செய்தது இது தியாகம் அல்ல, துரோகம். தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு தேசிய தலைவர் இல்லாமல் தேசிய பொறுப்புகளை நியமிக்க முடியாது. இப்போதுதான் தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும். இது குறித்து சரத்குமாரிடம் எடுத்து கூறியுள்ளோம். அவர் ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவரது கட்சியே பாஜகவுடன் இணைந்து பணியாற்றியவர். அவருடைய ஆதங்கத்தை தலைவர்களிடம் பேசியுள்ளார். கட்டாயம் தலைவர்கள் நிச்சயம் அதனை கவனிப்பார்கள் என கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறார். கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருகின்றோம். 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனத்தில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருகின்றன. இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகாம்கள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருகின்றோம். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருக்கிறது. இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. புதிய முயற்சிக்கான ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தொடங்குகிறோம். மேலும் ஜிபே உள்ளிட்டவை மூலம் பண பரிமாற்றம் செய்வதால் எளிதில் கண்டுபிடித்து விடும் முறை எங்களிடம் இருக்கின்றது. மேலும் பணம் பரிசு கொடுப்பவர்கள் அதை பெற்றுக் கொள்பவரும் இணைந்துதான் குற்றவாளிகள் என்று சட்டம் சொல்கிறது. அதனால் வாக்காளர்கள் யாரும் பணம் பரிசு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் என தெரிவித்தார். நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக
அரியாங்குப்பம் தொகுதி வேட்பாளர் கனக சுப்புரத்தினம் தெரிவித்தார். நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது அப்போது பேசிய அவர், புதுச்சேரி நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் 6 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், அதன்படி மாகே, ஏனம், அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்து முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் தொகுதி மக்கள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான தொழில் முனைவோர் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அதிகரித்து உள்ளது. எனவே தான் போட்டியிடும் நாடாளும் மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் அரியாங்குப்பம் தொகுதி மக்களையும் தேவைகளையும் தொகுதி வளர்ச்சிகளையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து முடிப்பேன் என்று தெரிவித்தார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டனர். அப்போது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடைய எளிமையான அணுகுமுறையும் மக்களுடன் நேரடியாக உரையாடிய விதமும் பொதுமக்களை கவர்ந்ததாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாகவும், உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட VPC நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர். பொதுமக்களிடம் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை விளக்கி திமுகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களிடையே வேட்பாளர் வடிவேலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. பல இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வரவேற்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியதால் அப்பகுதியில் தேர்தல் உற்சாகம் அதிகரித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணிக்கு AKR தேசிய மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு. வருகின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு AKR தேசிய மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் நிறுவன தலைவர் திரு AK ராஜசேகர் அவர்கள் பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை வழங்கினார்.
இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஜி தேவநாதன், திரு டி கந்தவேலு, திரு எஸ் சத்யநாராயணன், திரு பி பிரகாஷ், திரு ஜே சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு அணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் நிகழ்வில் பங்கேற்றனர். இதுகுறித்து தலைவர் திரு ஏ.கே. ராஜசேகர் அவர்கள் தெரிவித்ததாவது: புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கவும், நிலையான நிர்வாகம் அமையவும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களது கட்சியின் முதன்மை நோக்கமாகும். மத்திய அரசின் உழைப்புடன் இக்கோரிக்கைகளை நிறைவேற்றவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரங்களை வலுப்படுத்தவும் இந்த ஆதரவு வழங்கப்படுகின்றது. மேலும் தற்போதைய சூழலில் வாக்குகள் சிதறுவது மாநிலத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தனித்து போட்டியிடும் முடிவை கைவிட்டு கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக முழுமையாக செயல்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள கட்சி தொண்டர்கள் முழுவீச்சில் களப்பணியாற்றி வெற்றியை உறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த ஆதரவு அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம் அவர்கள் வரவேற்று ஏ.கே.ஆர். தேசிய மக்கள் கட்சிக்கு தனது நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக அமைச்சர் ஜான்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், திமுக வேட்பாளர் சம்பத் வேண்டுமானாலும் சவால் விடட்டும், நான் வெற்றி இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன், 100% வெற்றி பெறுவேன், தொகுதியை விட்டு வந்தார் என கூறுவார்கள். நான் ஒரு வியாபாரி என்பார்கள். எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவில் 4ஆம் தேதி தெரியவரும். மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவார் என்பது எழுதப்பட்ட விதி. ஆன்மீக சுற்றுலாவிற்கு அவர் சென்று வந்ததன் விளைவு இது. புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வர வேண்டும். அதற்கு பிரதமர் கூறியது போல முதலமைச்சராக ரங்கசாமி வருவார். தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், நானாக கேட்க மாட்டேன் என ஜான்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தங்களாலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுகவை வலியுறுத்தி வந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரை அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யாமலும் தொகுதியை பங்கீட்டை ஒதுக்காமல் இழுத்தடித்ததால் சிபிஎம் சார்பில் 4 தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும், தற்போது வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தங்களுக்கான தொகுதியை இரு கட்சிகளும் ஒதுக்காததால் புதுச்சேரியில் சிபிஎம் தனித்து போட்டியிட உள்ளதாகவும், 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டு தற்போது திருபுவனை, லாஸ்பேட் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தளர்ந்து போய் உள்ளதாகவும், பதவி மோகத்தால் புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளனர் என தெரிவித்த பாலகிருஷ்ணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்றார். மேலும் காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் என்பது எதிரியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். நாங்கள் போட்டியிடும் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் விசிக போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும், சிபிஐ போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கப்படும் எனவும், திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக போட்டியிடும் 5 தொகுதிகளில் யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமார் மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் பின்புறம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களும் இணைந்து வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதரவு கோரினர். அப்போது வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மக்கள் நலத்திட்டங்கள், தொகுதி மேம்பாடு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் முன்வைத்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். வாக்கு சேகரிப்பின் போது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. பல இடங்களில் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் தேர்தல் சூழல் உற்சாகமாக காணப்பட்டது. கோட்டக்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட 4 வாலிபர்களுக்கு அரிவாள் வெட்டு, மருத்துவமனையில் அனுமதி.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு கடற்கரை பகுதியில் மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட வாலிபர்கள் மீது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த வாலிபர்கள் சரமாரியாக வெட்டியதில் 4 பேருக்கு தலை, கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் இளைஞர்களை தாக்கிய கஞ்சா போதையிலிருந்த வாலிபர்கள் 2 கோட்டக்குப்பம் பர்கத் நகர் பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடித்தனர். மது அருந்தி அதை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டிய மேலும் சிலரை கைது செய்ய கோரி போலீசாரை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கஞ்சா போதையிலிருந்த வாலிபர்களை தட்டி கேட்ட இளைஞர்களை வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் வேட்புமனு தாக்கலுக்கு பின் தொகுதியில் உள்ள கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வந்த அவர் இன்று தேங்காய்த்திட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்க தொடங்கினார். அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மக்கள் நன்றியுடன் மலர்தூவி வரவேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் கை சின்னத்திற்கு உற்சாக வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், சாந்தி நகர், கலைவாணர் நகர், மடுவுபேட் மற்றும் டோத்திபிகான் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதிய மின்மாற்றி அமைப்பதற்காகவும் மழைநீர் வடிகால் புதிதாக அமைப்பதற்காகவும் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டியதற்காகவும் பகுதி மக்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த பகுதிகளில் நீண்ட நாளாக நிலவி வந்த அடிப்படை வசதிகள் பற்றிய குறைகளை தீர்த்ததற்கு மக்களிடம் பெரும் திருப்தி காணப்பட்டது. குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. அதேபோல் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வைத்தியநாதனை பகுதி மக்கள் உற்சாகமாக மலர்தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டுமென்ற கோரிக்கையுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இந்த வரவேற்பால் உற்சாகமடைந்த வைத்தியநாதன் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செய்வேன் என்றும் பகுதிகளுக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் செய்தது இது தியாகம் அல்ல, துரோகம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அரியாங்குப்பம் தொகுதி வேட்பாளர் கனக சுப்புரத்தினம் தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.